தமிழ்நாட்டுல ஒரே ஒரு பெண் தலைவர், அது யாரா? திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான். இன்னைக்கு எல்லாருமே வேஷ்டி சட்டை போட்டு இருக்க ஆண்கள் தான் நீங்க தலைவர்களா இருக்காங்க. ஆனா சேலை கட்டிட்டு இன்னைக்கு தனி ஒரு பெண்மணி நம்ம ஜான்சிரான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தான். யாராலையும் மாற்றி அமைக்க முடியாது. இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் நீங்க இருக்கீங்களே, உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு அரசியல் நடந்த சாதாரண விஷயம் அல்ல. இன்னைக்கு ஒரு கேப்டன் உடல்நிலை சரியில்லாதப்போ கேப்டனையும் பார்த்துட்டு கட்சியும் பார்த்துட்டு இன்னைக்கு நீங்க எல்லா வகையிலும் எல்லா ஊடகங்களையும் எல்லா நிருபர்களும் என்ன சொல்றாங்க? தேமுதிக ஒரு அசைக்க முடியாத சக்தி ஆயிருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தான். ஆனால் இந்த இவ்வளவு கஷ்டப்பட நம்ம வெற்றி ஆகணும்னா மக்களாக நீங்கள் முரசுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன் நான் சொல்றேன்னா, வெறும் மக்களுக்கு நல்லது செய்யறது கேப்டன் தினந்தோறும் 3000-5000 சாப்பாடு போடுறது பெரிய விஷயம் இல்ல. முரசு சார்பாக சட்டமன்றத்துக்குள்ள அந்த எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் இருக்கும் போதுதான் மக்கள் பிரச்சனை என்னன்னு கேட்க முடியும், மக்கள் பிரச்சனை என்னன்னு காமிக்க முடியும். நிச்சயமாக கேப்டன் மக்களுக்காக எல்லாம் செஞ்சார். இன்னைக்கு கேப்டன் இல்லாட்டியும் கேப்டன் வளர்ப்பு தான் எனக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இன்னைக்கு நிக்கிற ஒவ்வொருத்தருமே இங்க கேப்டன் தான். ஆனால் மக்களாக நீங்கள் இந்த தேர்தல் தேமுதிக எந்த பக்கம் கூட்டணிக்கு செல்லுதோ அந்த கூட்டணிக்கு உங்களுக்கு 234 தொகுதியிலும் இந்த கூட்டணிக்கு வாய்ப்பு கொடுத்து அமோகமான வெற்றியை நீங்க செய்வீரும். ஏன்னா கேப்டன் உங்க சொத்து, கேப்டன் மகன் நானும் உங்க சொத்து தான். நான் உங்க வீட்டு மகன், உங்க வீட்டு பிள்ளை. கண்டிப்பாக மீண்டும் உங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன். இங்க தான் நான் இருப்பேன். 2024 நான் செய்ய 2026 இருக்கு. கண்டிப்பா மக்கள் நீங்களும் ஆர்வத்தோட இருக்கீங்க. ஏன்னா கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்க கடமை. திரும்பியும் சொல்றேன், கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்கள் கடமை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.